ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல்ல பூண்டு பருப்பு சாத பொடி எப்படி 3 பொருள் வச்சு ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடிக்கு பூண்டு நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 25 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில போட்டு வறுக்கும்போது இந்த பூண்டு நல்லா வறுபடணும். நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வறுபட்டாதான் பூண்டு பொடி கெட்டு போகாம இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. வறுக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த பொடிக்கு நெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நெய்யிலே வறுத்துக்கோங்க. இப்போ அதில் இடித்து வச்சிருக்கிற பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட பொடி சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் நல்லா வறுத்துக்கணும் பூண்டு மட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும். இப்போ வறுக்கும் போதே நல்லா சவுண்டு வருது. அதனால போதும். நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் இப்போ காரத்துக்கு 15 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக 3 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். வத்தல் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் 2 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். அவ்வளோதான், சூடாயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக அரைச்சிட்டு அப்புறமா உப்பு ஆட் பண்ணி நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சோன்னா சம்டைம்ஸ் ஜாரில் ஒட்டிக்கும். அவ்வளோதான், பவுடர் நல்லா அரைச்சாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.